ஆசியாவிலேயே சிறந்த நாணயமாக ரிங்கிட் அங்கீகாரம் நேர்த்தியான அரசு நிர்வாகத்தை குறிப்பதாக பிரதமர் பெருமிதம். இந்தோனேசியாவிடம் மலேசிய நிலம் ஒப்படைக்கப்பட்டதா? ஆருடங்களை பரப்ப வேண்டாம், தீர்வுக்கான பேச்சுகள் முடுக்கிவிடப்படும். ஆசியாவிலே மிக அதிகமான நீரிழிவு நோயாளிகளை கொண்ட நாடாக மலேசியா. சர்க்கரை அளவை குறைக்குமாறு நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தல். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. வலுப்பெற்று விளங்குகிறது ரிங்கேட். ஆசியா முழுவதும் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்திருக்கும் நாணயமாக மலேசிய ரிங்கேட் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அது நாட்டின் நிலையை உய்வடைய செய்திருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பெருமிதம் தெரிவித்தார். அரசு நிர்வாக நெறிமுறையை மறுசீரமைத்தது, ஊழல் முறைகேடுகள் ஆகியவற்றை ஒழிப்பதில் தீவிரம் காட்டி வரும் அரசாங்கத்தின் திடமான செயலின் பலனாக அந்த ரிங்கிட் சிறப்பான அடைவு நிலையை பதிவு செய்திருக்கிறது. Ringgit kita itu prestasi terbaik di Asia. Bukan terbaik dibanding dengan negeri jiran. Di seluruh Asia ni ringgit kita terbaik. Senang ada. Kena kerja kuat. Kena jaga negara. Sebab tu saya kata mula dengan tata kelola. Jangan bagi ada duit lebih, sapu dalam masuk dalam poket. Ada duit lebih, ambil commission. Ada duit lebih, perkayakan anak beranak. Ini menyebabkan negeri kita orang tak yakin. பெர்மத்தங் பவோவில் 2026 பினாங்கு மக்களுடனான விருந்துபசரிப்பு மற்றும் மதானி பண்பாட்டு கண்காட்சியில் பிரதமர் அவ்வாறு உரையாற்றினார். நிலை பெற்று விளங்கும் ரிங்கேட்டின் மதிப்பு வெறும் எண்கள் மட்டுமல்ல, அது நாட்டின் மீதான அந்நிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். முறையற்ற வணிக கும்பலின் போக்கு நிறுத்தப்பட வேண்டும். தற்காப்பு, மருத்துவம், கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிலவும் அதிக விலையால் மக்கள் அவதியுறுவதை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுட்டினார். இதனால் அரசின் ஒதுக்கீடு விரயமாகுவதோடு பொது வசதியையும் அடிப்படை சேவையையும் மேம்படுத்துவதில் சுணக்கம் ஏற்படுவதாக அவர் எடுத்துரைத்தார். குறிப்பிட்ட சில சந்தைகளிலும் கொள்முதல் முறைகளிலும் நிலவும் முறையற்ற வணிக கூட்டணியே இந்த விலை உயர்வுக்கு காரணமாக அமைகிறது. மேலும் மருத்துவமனை, கிளினிக், மக்களுக்கான வசதிகளை உட்படுத்திய நிர்மாணிப்பு திட்டங்களுக்காக வழங்கப்படும் கூடுதல் நிதி அரசிற்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் கூறினார். முறையற்ற வணிக கும்பலின் போக்கை நிறுத்த நிர்வாக உருமாற்றத்தை செயல்படுத்தும் கடப்பாட்டை அரசு கொண்டுள்ளது. மக்களுக்கான பணம் விரயமாகாமல் தவறாக பயன்படுத்தப்படாமலும் இருப்பதை இது உறுதி செய்யும். பினாங்கு பராய் சப்ராங்ஜயா மருத்துவமனையின் புதிய இணை கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் டத்துஸ்ரீ அன்வார் செய்தியாளர்களை சந்தித்தார். மற்றொரு நிலவரத்தில் சபா கலிமந்தான் எல்லை அருகே நுனுகான் பகுதியில் உள்ள 3 கிராமங்களுக்கு இழப்பீடாக 5207 ஹெக்டேர் நிலத்தை மலேசியா இந்தோனேசியாவிடம் ஒப்படைத்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை பிரதமர் திட்டவட்டமாக மறுத்தார். எனினும் அந்த இழப்பீடு குறித்து அண்டை நாடுடன் விரைவில் சுமூகமான பேச்சுகள் நடத்தப்படும் என அவர் கூறினார். அதற்கு முன் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆருடங்களை பரப்ப வேண்டாம் என அவர் செய்தி ஊடகங்களை நினைவுறுத்தினார். முன்னதாக இந்தோனேசியா கலிமந்தான் நுனுகானில் உள்ள 3 கிராமங்கள் மலேசியாவிடம் ஒப்படைக்கப்படுவதாகவும் அதற்கு கைமாறாக இந்தோனேசியா 5207 ஹெக்டேர் நிலத்தை பெறுவதாகவும் செய்தி வெளியிடப்பட்டது. சபாத்தே தீவில் எல்லை பிரச்சினை மீதான சிக்கல் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கும் நிலையில் அந்த செய்தி சபா இறையாண்மை குறித்து மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியது. 2026-2035 தேசிய கல்வி திட்டத்தில் 4ஆம் ஆண்டு கற்றல் மதிப்பீடு முறைமை மாணவர்களின் வாசிப்பு, எழுத்து, எண் ஆகியவற்றின் குறைபாடுகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ள வகை செய்யும். இடைநிலை பள்ளிகளுக்கு செல்லும் முன் 6ஆம் ஆண்டு மதிப்பீட்டை மட்டும் சார்ந்திருக்காது, முன்கூட்டியே அவர்களின் நிலையை கண்டறிய அந்த நடவடிக்கை மிகவும் அவசியமானதாக பிரதமர் விளக்கினார்.
AI துறை இலக்கவியல் தொழில்நுட்பம் உட்பட எல்லா ரீதியிலும் அறிவார்ந்த திறன்மிக்க போட்டித்தன்மையுடைய இளம் தலைமுறையினரை உருவாக்கும் வகையில் அந்த கொள்கை இயற்றப்பட்டுள்ளது. அது நாட்டின் கல்வி முறையை தரமான முறையில் மேம்படுத்தும் அதேவேளை இளந்தளிர்களின் எதிர்காலத்தையும் மிளிரச் செய்யும் என பிரதமர் குறிப்பிட்டார். 6 வயதில் முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதற்கு முன் மாணாக்கர் 5 வயதில் பாலர் கல்வி பெறுவதை உறுதிப்படுத்தும் பரிந்துரை பரிசீலிக்கப்படும் என்றார் அவர். இந்நிலையில் சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் நாட்டின் கல்வி முறையை அரசியலாக்காது பல்லின மக்கள் வாழும் இத்திருநாட்டின் கற்றல் கற்பித்தலை வலுப்படுத்தி துணை நிற்குமாறு டத்தோஸ்ரீ அன்வார் எடுத்துரைத்தார். இதனிடையே நாட்டிலுள்ள எல்லா வகையான சமய பள்ளிகளையும் அரசு தொடர்ந்து மேம்படுத்தும் என பிரதமர் உறுதியளித்தார். அவற்றின் வசதிகளை தரம் உயர்த்துவதற்கென சிறப்பு ஒதுக்கீடுகள் நல்கப்படும். கடந்த ஆண்டு சமய பள்ளிகளின் மேம்பாட்டிற்கென 15 கோடி ரிங்கெட் ஒதுக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு அது 20 கோடி ரிங்கெட்டாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டினார். சீனி உட்கொள்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆசியாவிலேயே மிக அதிகமான நீரிழிவு நோயாளிகளை கொண்ட நாடாக மலேசியா இருப்பதை அடுத்து சர்க்கரை உட்கொள்வதை குறைக்குமாறு நாட்டு மக்களை டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். ஆரோக்கியமற்ற உணவு முறை, குறிப்பாக அதிகளவிலான சர்க்கரையை உட்கொள்வது பொது சுகாதார சிக்கல்கள் எழுவதற்கான முதன்மை காரணமாக உள்ளது. அது நாட்டின் மருத்துவ முறைக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆசியாவிலேயே நீரிழிவு நோயால் அதிகமானோர் பாதிக்கப்படும் நாடுகளுள் ஒன்றாக மலேசியா உருவெடுத்துள்ளது. அதனை களைய மருத்துவத்திற்காக அரசு அதிகம் செலவிடுகிறது. ஆனால் ஆரோக்கிய உணவு முறை மீதான விழிப்புணர்வு முதலில் நம்மிடம் இருந்து தொடங்க வேண்டும். அதுவே எண்ணற்ற நோய்களில் இருந்து நம்மை காப்பாற்றும் என்பதனை டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். ஆகவே அரசு வளாகங்கள் அல்லது மருத்துவமனைகளின் நிகழ்ச்சிகளில் படைக்கப்படும் உணவு மற்றும் பானங்களில் சீனியின் அளவை முடிந்த மட்டில் குறைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். அதோடு சீனி குறைப்பு மீதான விழிப்புணர்வு முகாம்களை நடத்துமாறும் பிரதமர் வலியுறுத்தினார். சுகாதாரத்துறையில் பொதுவான மருந்து கொள்கை செயலாக்கத்தின் வாயிலாக கடந்த 2 ஆண்டுகளில் அரசு 90 கோடி ரிங்கெட்டுக்கும் கூடுதலான நிதியை சேமித்துள்ளது. விலை உயர்ந்த மருந்துகளுக்கு மாற்றாக அதே தரத்திலான மருந்துகள் நியாயமான விலையில் கிடைக்கின்றன. பொது மற்றும் தனியார் சுகாதாரத்துறைகளில் பொதுவான மருந்துகளை பயன்படுத்த அந்த கொள்கை ஊக்குவித்ததாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். பொதுவான மருந்து கொள்கை தரமான மருந்துகள் நியாயமான விலையில் மக்களுக்கு கிட்ட வகை செய்கிறது. அந்த கொள்கையின் மூலம் பெரும்பாலான சுகாதார கிளினிக்குகளில் நோய் கண்டிருக்கும் மக்களுக்கு பொதுவான மருந்துகளை வழங்குமாறு மருத்துவர்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். நியாயமான விலையில் கிடைக்கிறது என்பதால் அதன் பாதுகாப்பிலோ ஆக்கத்திறனிலோ ஒருபோதும் சமரசம் செய்யப்பட்டதில்லை. அதனால் மக்களுக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்பட்டதில்லை. விலை உயர்ந்த அசல் மருந்துகளுக்கு ஒப்பாக பொதுவான மருந்துகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை உறுதிப்படுத்தும் பொருட்டு அவை மீது பல்வேறு நுணுக்கமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆகவே ஜெனரிக் மருந்துகளை உட்கொள்வதை எண்ணி மக்கள் கலக்கமுற வேண்டாம் என டத்தோஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹ்மத் கேட்டுக் கொண்டார். மற்றொரு நிலவரத்தில் பினாங்கு செபராங் ஜயா மருத்துவமனையில் 37 கோடியே 10 லட்சம் ரிங்கிட் செலவில் எழுப்பப்பட்டிருக்கும் புதிய கட்டடம் நாட்டின் பொது சுகாதார பராமரிப்பு முறையை வலுப்படுத்துவதில் மடானி அரசு கொண்டிருக்கும் கடப்பாட்டை புலப்படுத்துகிறது. குறிப்பாக தீவு மற்றும் செபராங் பராயில் உள்ள மக்களுக்கு அது கூடுதல் நன்மையை கொண்டுவரும் என டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டார். பொது நிபுணத்துவ மருத்துவமனை வரிசையில் செபராங் ஜயா மருத்துவமனை முதன்மை வகிக்கிறது. மருத்துவ வல்லுநர்களை கொண்ட 2ஆம் வகை சிறப்பு மருத்துவமனையாக HSJ செயல்படுகிறது. செபராங் பராய் மாவட்டத்தில் உள்ள புக்கிட் மர்தாஜாம், கபலா பாத்தாஸ், சுங்காய் பாக்கப் ஆகிய மருத்துவமனைகளுக்கு செல்லும் நோயாளிகள் நிபுணர்களை சந்திக்க வேண்டுமெனில் செபராங் ஜயா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவர். 9 மாடிகளை கொண்ட அந்த புதிய கட்டடம் கடந்த ஆண்டு மே 5ஆம் நாள் முழுமையாக செயல்பட தொடங்கியது. அதில் கூடுதலாக 316 கட்டில்கள், 6 அறுவை சிகிச்சை அறைகள், 7 தீவிர சிகிச்சை பிரிவு கட்டில்கள், சிறார் இருதய சிக்கலை குணப்படுத்தும் கார்டியக் ரீஹாபிலிட்டேஷன் வார்டிற்கு 16 கட்டில்களும் உள்ளன.
மலாக்காவில் இன்னும் 2-10 மாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தப்படலாம். அவ்வாறு கணித்துள்ளார் அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் ஹமீடி. கடந்த முறை நடைபெற்ற மலாக்கா தேர்தலில் தேசிய முன்னணி 3/2 பெரும்பான்மைக்கும் கூடுதலான தொகுதிகளை கைப்பற்றியது. அந்த வெற்றியை இம்முறையும் தற்காப்பது என்பது கடும் சவால் என துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஒப்புக்கொண்டார். வெற்றி பெறுவது என்பது கடினம் என்றால் அதனை தக்க வைப்பது அதைவிட கடினம் என அவர் குறிப்பிட்டார். 2021 மலாக்கா தேர்தலின் போது பரிசான் போட்டியிட்ட 28 தொகுதிகளில் 21இல் வெற்றி கனியை பறித்தது. அந்த மாநில நடப்பு சட்டமன்றத்தின் 5ஆண்டு தவணை இவ்வாண்டு டிசம்பர் மாதத்தோடு நிறைவுறுகிறது. மலாக்கா தலோமா சட்டமன்ற தொகுதி வாழ் மக்களுடனான நிகழ்ச்சியில் தேசிய முன்னணி தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் இவ்வாறு உரை நிகழ்த்தினார். சபா கினபத்தங்கான் மற்றும் லமாக் சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இன்று மாலை 5 மணி வரையிலான நிலவரப்படி 50.37 விழுக்காட்டினர், அதாவது 24,322 வாக்காளர்கள் தங்கள் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றினர். லமாக் சட்டமன்ற தொகுதியில் மிக அதிகமாக 66.61 விழுக்காட்டினரும், பலாட் மாவட்டத்தில் 59.35 விழுக்காட்டினரும், புவாங் சயாங் மாவட்டத்தில் 57.31 விழுக்காட்டினரும் இன்று வாக்களித்தனர். இந்நிலையில் கினாபத்தங்கான் சட்டமன்ற தொகுதிக்கான அஞ்சல் வாக்களிப்பு இன்று பிற்பகல் மணி 2க்கு தொடங்கப்பட்டது. 251 பேர் தங்கள் நிகராளிகளை தேர்ந்தெடுக்க அஞ்சல் வழி வாக்களித்தனர். 6 லட்சம் ரிங்கேட் 120 ருக்குன் தத்தாங்கா பகுதிகளுக்கு ஒருமைப்பாட்டு அமைச்சு ஒதுக்கியுள்ள தொகை நாடு முழுவதும் இவ்வாண்டு மதானி சமூக செயற்கைக்கோள் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக அந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டாகாங் தெரிவித்தார். உள்ளூர் நிலையில் ஒருமைப்பாட்டின் நாடி துடிப்பாக ருக்குன் தத்தாங்கா விளங்குகிறது. அண்டை அயலார் இடையே அணுக்கமான வளமான சமூகத்தை உருவாக்க மதானி சமூக செயற்கைக்கோள் திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கு அரசு மற்றும் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் அவசியம் என டத்தோ ஏரன் வலியுறுத்தினார். டாக்சிங் அல்லது ஒரு நபரின் அனுமதியின்றி தனிப்பட்ட தகவல்களை வெளியிடுவது சட்டவிரோதமான செயலாகும். அது போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டம் பாயும் என தேசிய போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது கலீட் இஸ்மாயில் எச்சரிக்கை விடுத்தார். தனிநபர் தரவு பாதுகாப்பு கொள்கை அனைவருக்குமானது. பழிவாங்கல், மிரட்டல் அல்லது இணைய வழி தொந்தரவு போன்ற காரணங்களை காட்டி டாக்சிங் முறையை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கையாகும். அத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது 1998 தொடர்பு இலக்கவியல் சட்டம் 233 கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என டத்தோஸ்ரீ முகமது கலீட் எச்சரித்தார். ஆகவே சமூக ஊடக பயனர்கள் நெறிமுறைகளை கடைபிடிப்பதோடு பொறுப்புடன் இருக்கவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். கனரக வாகனத்தின் கொள்ளளவை இயல்பாக கண்காணிக்கும் ஹை ஸ்பீட் வெயிட் இன் மோஷன் என்னும் முறை ஆக்ககர பலனை அளித்துள்ளது. அதனால் ஜோஹோ பாரு, ஜலான் பலாபுகான், பசேகுடாங்கில் அதிகளவு சுமையை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களால் ஏற்படும் சாலை சேதங்கள் குறைந்துள்ளதாக ஜோஹோ ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபஸ்லி முகமது சாலிஹ் தெரிவித்தார். 24 மணி நேரமும் செயல்படும் இந்த முறை சீரான போக்குவரத்தை பாதிக்காமல் நகரும் வாகனங்களின் எடையை தானாகவே கண்டறிய முடியும். ஹை ஸ்பீட் வெயிட் இன் மோஷன் முறையின் வழி அதிக சுமைகளை ஏந்திச் செல்லும் குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள இயலும். அத்துடன் போக்குவரத்து செயலாக்க அம்சங்கள் சரியாக அமல்படுத்தப்படுவதை அஃது உறுதி செய்கிறது. பத்துபஹாட் ஸ்ரீகாடிங் பகுதியிலும் இந்த முறைமை பயன்படுத்தப்படுவதாக முகமது ஃபஸ்லி கூறினார். அடுத்த வாரம் கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச திருநாளை இன்றே கண்முன் நிறுத்தியது பத்துமலை. முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரதத்தை முன்னிட்டு பக்தர்கள் வெள்ளத்தில் அந்த தாய் கோவில் மஞ்சள் நிலத்தில் மிளிர்ந்தது. வேலனுக்கு பால் அபிஷேகம் செலுத்த அவனின் அடியவர்கள் 272 படிக்கட்டுகளில் நீண்ட நேர வரிசை பிடித்து நின்றனர்.
கல்லுமருகனின் அருள் வேண்டி அவர்கள் அதிகாலையிலேயே நேர்த்திக்கடனை செலுத்த தொடங்கிவிட்டனர். கூட்டம் அலைமோதினாலும் அதனை பொருட்படுத்தாமல் குன்றின் மேல் குடியிருக்கும் மயிலோனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை நிறைவேற்றினர். தங்களின் வாழ்வு செழித்தோங்க வேண்டி தம்மிடம் சரணாகதி அடைந்தோரின் வேண்டுதலை நிறைவேற்றிய முருகப்பெருமானுக்கு ஆரென கரை புரண்டு ஓடுகிறது பால் அபிஷேகங்கள். பத்துமலை முருகானி, தணிகைமலை வேலவனோ, வண்ண தமிழ்நாடு விட்டு கடல் கடந்து வந்தவனோ என நாளெல்லாம் பத்துமலையானை காண தை பிறந்தது முதல் கூடுகிறது பக்தர்கள் கூட்டம். வார இறுதி நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கை கூடுகிறதே ஒழிய குறைந்தபாடில்லை. நாளை இன்னும் அதிகமானோர் பத்துமலையில் திரள்வர் என கணிக்கப்படுகிறது. மற்ற தெய்வங்களை காட்டிலும் வேலனுக்கே உரியது காவடி ஆட்டம். பால் குடங்களுக்கு மத்தியில் காவடிகளும் அணிவகுத்து சென்றன. தைப்பூச திருவிழாவுக்காக ஆண்டு முழுக்க காத்திருக்கின்றனர் பக்தர்கள். வேண்டிடும் அடியார் வினை தீர்க்கும் வேலவனுக்கு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவதே அவர்களின் பெரும் பேறு. நாட்டின் முதன்மை திருத்தலங்களில் நெரிசலை தவிர்க்க பக்தர்கள் முன்கூட்டியே தங்கள் வேண்டுதல்களை செலுத்தி வருகின்றனர். இப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலும் தைப்பூச விழா களை கட்ட தொடங்கியது. நாட்டில் ஸ்லாங்கூர் பத்துமலை, பினாங்கு தண்ணீர் மலை ஆகியவற்றுக்கு அடுத்து தைப்பூசத்துக்காக மக்கள் பேரளவில் கூடும் தளமாக ஈப்போ கல்லுமலை விளங்குகிறது. தைப்பூசத்துக்கு இன்னும் ஒரு வாரமே எஞ்சியுள்ள நிலையில் ஈப்போவில் உள்ள கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் பால்குடங்கள், காவடிகள், கரும்பு தொட்டிகள் என பக்தர்கள் தங்கள் காணிக்கையை செலுத்த தொடங்கியிருக்கின்றனர். இம்முறை தைப்பூசம் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளதால் கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு ஏராளமான பக்தர்கள் திரள்வார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பக்த கோடிகள் இடையூறுகள் இன்றி பாதுகாப்பான முறையில் நேர்த்தி கடன்களை செலுத்துவது உறுதி செய்யப்படும். வருகின்ற 31ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணிக்கு உற்சவர் பூஜை மாரியம்மன் கோயிலேருந்து நடைபெற்று 6 மணிக்கு ரதம் புறப்பட்டு இங்கே ஸ்ரீ சுப்பிரமணியன் ஆலயத்துக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 11-11:30 மணிக்குள்ளார வந்து அடைஞ்சிடும். என்ன இங்கே ஒன்று இந்த வருஷம் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோன்னா விடுமுறை நாளில் விழுந்ததுனால அதிகமான கூட்டங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் ஒரு சின்ன வேண்டிக்கிறோம்னா எல்லாரும் வந்து பொறுமையாக இந்த தைப்பூசத்தை வந்து நல்லபடியாக உங்களோட நேர்த்திக்கடனை வந்து சேர்த்து அதோட ஒட்டி நாங்கள் எல்லா வசதிகளும் ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்துருக்கோம். குன்றில் மட்டுமல்ல, பக்தர்கள் வசதிக்காக தரையிலும் இருந்து அருள் பாலிப்பவன் முத்துக்குமரன் இன்று சஷ்டி என்பதால் வேண்டுதல் செலுத்த வந்த மெய்யன்பர்களுக்கு இது கூடுதல் நன்னாளாக அமைந்தது. இந்த ஆண்டு தைப்பூசம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை உழுவுறதுனால அதிக பக்தர்கள் வந்து இந்த தைப்பூச விழாக்களை வந்து நிறைய அவங்களோட நேர்த்திக்கடன் வந்து ஈப்போல வந்து செலுத்துவாங்க எதிர்பார்க்குறோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் ஆலய நிர்வாகம் வந்து தொடர்ந்து வந்து செஞ்சு வந்து இருக்கோம். அனைத்து மக்களின் ஒற்றுமையும் நம்ம வந்து இந்த தைப்பூசத்தில் வந்து காட்டணும்னு சொல்லிட்டு அனைவரும் வேண்டிக் கொள்கிறேன். வருடம் நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இன்றைக்கு வந்து விடுமுறையினால் பக்தர்கள் வந்து அதிகமாக வந்திருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் வந்து நம்மளோட கலாச்சார உடையில் வந்திருக்காங்க. அதிக சந்தோஷம். ஏன்னா தைப்பூச அன்னைக்கு வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளனையாக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு, அதாவது இன்று சனிக்கிழமை அன்று நாங்கள் வந்து பால் குடம் செலுத்துகிறோம் எல்லாத்துக்கும். இதே போல் வருடம் நம்ம மக்கள் வந்து பால் குடம் செலுத்தி நம்மளோட இதை வந்து செலுத்துகிறோம். காணிக்கையை வந்து இங்கே வந்து செலுத்துகிறோம். வருஷமாக நான் வந்து பால் குடம் செலுத்துவேன் முருகனுக்கு கல்லுமலை இப்போல. இந்த வாட்டி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருஷமும் போன வருஷத்தில் பார்த்தா இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வேலையில் இந்த கோயிலோட நிர்வாகத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துள்ளேன். ஏன்னு சொன்னால் ஏற்பாடு ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப நிறையா இருக்குதுன்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் வந்து இந்த வாட்டி எல்லாம் முன்கூட்டே வந்து பால் குடம் வயசுனவங்களாம் இருப்பாங்களே. நாங்கள் வருஷம் எங்கள் கல்லுமலை கோயிலில் வந்து பால் குடம் எடுக்கிறோம். இந்த வருஷம் ஏன் இந்த நாளில் எடுக்கிறோன்னா, இன்றைக்கி வந்து கந்த சஷ்டி, நல்ல விசேஷமான நாள். அதனால நிறைய பேர் பரம்பு உடையோடு வந்திருக்காங்க. நல்லா திருப்தியாக இருக்குது. நிறைய பேர் இந்த நாளில் இன்றைக்கி வந்திருக்காங்க.
ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா வருஷம் வருஷம் நாங்கள் வந்து இந்த கோயில் இருக்குது எங்களுக்கு மன திருப்தியாகவும் இருக்குது. முருகனின் அருளுடன் தைப்பூச திருநாளை வரவேற்க நேர்த்தியான அடிப்படை வசதிகளுடன் இப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் பக்தி கோலம் பூண்டு வருகிறது. கிழக்கு கரை நெடுஞ்சாலை 2 சாலையை திடீரென கடந்த தாப்பேர் வகை பன்றியால் தவறி விழுந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். திருங்கானு கமாமான் பண்டார் கர்த்தேவிற்கு வெளியேறும் இடத்தில் பின்னரவு 1 மணி அளவில் அந்த விபத்து நேர்ந்தது. 24 வயதான இஃபில் நஸ்வா அசிமான் கர்த்தேவில் இரவு உணவை முடித்த பின்னர் நண்பர்களுடன் குழுவாக மோட்டார் சைக்கிளில் டுங்குன் பண்டார் புக்கிட் பிசியில் உள்ள அவருடைய வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கையில் அந்த துயரம் ஏற்பட்டது. சம்பவத்தின் போது அருகிலுள்ள காப்பு காணகத்தில் இருந்து திடீரென வெளியேறிய தப்பீரை தவிர்க்க இயலாது அதனை மோதிய இஃபில் நஸ்வா LPT 2 கீழே விழுந்திருக்கிறார். அப்போது பின்புறத்தில் வந்த லாரி அவர் மீது ஏறி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். Dunia percaya sedang berubah. Persoalannya, adakah anda sudah bersedia? Jangan risau. MyMahir oleh Telengkop kan ada Terukai kerjaya berpotensi terkini. Temui laluan yang sesuai dengan kemahiran anda. Kenal pasti apa yang diperlukan untuk melangkah lebih jauh. Bina kerjaya yang kekal relevan hari ini dan masa depan. Semuanya ada di MyMahir oleh Telengkop. Layari www.mymahir.my untuk maklumat lanjut. இந்தோனேசியா மேற்கு ஜாவாவில் நிலச்சரிவு. அதில் குறைந்தது 7 பேர் உயிரிழந்தனர். 82 பேர் மாயமாகியுள்ளனர். கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. மேற்கு பண்டோங்கில் உள்ள ஒரு பகுதி கிராமம் மண் சரிவால் புதைந்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருப்போரை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்படுகிறது. முன்னதாக மேற்கு ஜாவாவில் 1 வாரத்திற்கு இடைவிடாது கனமழை கொட்டி தீர்க்கும் என இந்தோனேசிய வானிலை ஆய்வு மையம் இதற்கு முன் எச்சரித்திருந்தது. அமெரிக்காவை மோசமான பனி புயல் புரட்டி போடும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதனால் லட்சக்கணக்கான மக்கள் உணவுப் பொருட்களை சேகரிக்க தொடங்கியுள்ளனர். 16 கோடி பேர் மின்தடையாலும் கடுமையான குளிராலும் பாதிக்கப்படுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு வரை பனிப்பொழிவு கடுமையாக இருக்கும். நியூயார்க் மற்றும் வாஷிங்டனில் நாளை பனிப்புயல் சீற்றமடையும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடும் புயலால் நீண்ட நேரத்திற்கு மின்தடை ஏற்படுவதோடு சாலைகளை அடர்த்தியான பனி சூழ்ந்திருக்கும் என அமெரிக்க தேசிய வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் இவ்வார இறுதியில் 2700க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் 16 மாநிலங்களில் அவசர காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வட அமெரிக்காவில் குளிர்காலம் அதி உச்சத்தை தொடும் என்றும் அது உறை நிலைக்கு கீழ் 46.6 பாகை செல்சியஸ் வரை பதிவாகலாம் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 600க்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகளை விடுவித்தது வெனிசுவேலாவின் இடைக்கால அரசு. அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுவிக்க கோரி மனித உரிமை அமைப்புகள் போராடி வந்த நிலையில் கணிக்கப்பட்டதை காட்டிலும் கூடுதல் எண்ணிக்கையிலானோர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரொட்ரிகஸ் தெரிவித்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் 626 அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக டெல்சி ரொட்ரிகஸ் சுட்டினார். அதேவேளை முன்னாள் அதிபர் நிக்கோலாஸ் மடுரோவின் எதிர்ப்பாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் விடுதலை தொடர்பில் வெனிசுவேலா மனித உரிமை அமைப்புகள் வெளியிடும் புள்ளி விவரங்களை டெல்சி மறுத்தார். நிக்கோலாஸ் மடுரோவை கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 155 அரசியல் கைதிகள் மட்டுமே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 700க்கும் மேற்பட்டோர் இன்னும் தடுப்பு காவலில் இருப்பதாகவும் தேசிய மனித உரிமைகள் அமைப்பான ஃபோரோ பேனல் கூறுகிறது. விடுவிக்கப்பட்ட அரசியல் கைதிகளின் எண்ணிக்கையை கோரி விசாரணை நடத்துமாறு அது வலியுறுத்தியது.
இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டியில் இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்துள்ளனர் சென் தாங்ஜி தோ ஈவை இணையர். அந்த தேசிய கலப்பு இணையர் முன்னதாக சீனாவின் ஜியாங் ஜென்பாங் வெய் யாசின் இணையுடன் மோதினர். 33 நிமிடங்களுக்கு தொடர்ந்த அவ்வாட்டத்தில் உலக வெற்றியாளருமான தாங்ஜி ஈவை இணை 21-17, 21-12 என நேரடி செட்களில் வாகை சூடினர். உலக தர வரிசையில் 2ஆம் நிலையில் இருக்கும் சீன இணையரை வீழ்த்த தேசிய வீரர்கள் கடுமையாக போராடினர். இதற்கு முன்னர் அவர்கள் ஜென்பாங் யாசின் இணையிடம் இருமுறை தோல்வியை தழுவியிருந்தனர். அதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் இவ்வாட்டம் தாங்ஜி ஈவை ஜோடிக்கு சாதகமாக அமைந்தது. இவ்வேளையில் அந்த போட்டியில் அரையிறுதியோடு தனது பயணத்தை முடித்துக் கொண்டார் கே லட்சணா. அந்த தேசிய ஒற்றையர் வீராங்கனை அரையிறுதியில் தாய்லாந்தின் பிச்சாமோன் ஓபானிபோத்திடம் 15-21, 17-21 என நேரடி செட்களில் தோல்வியை தழுவினார். உலகத்தர வரிசையில் 42ஆம் நிலையில் இருக்கும் லட்சணா இதற்கு முன்னர் பலம் பொருந்திய வீராங்கனைகளை வீழ்த்தி அரையிறுதி வரையில் முன்னேறினார். 2026 மலேசிய கிண்ண காற்பந்தாட்ட முடிவுகள். கணிப்பை மெய்யாக்கி காலிறுதிக்குள் நுழைந்தது ஸ்லாங்கோ FC. 5-1 என மொத்த கோல் எண்ணிக்கையில் அவனி அந்த சுற்றில் தனக்கான இடத்தை உறுதி செய்தது. தலைமை பயிற்றுநர் கிம் பான்கான் வழிகாட்டலில் இயங்கும் ஸ்லாங்கோ FC இறுதி 16 அணிகளுக்கு இடையிலான 2ஆம் கட்ட ஆட்டத்தில் கிளந்தான் த ரெட் வாரியர்ஸை 3-0 என வீழ்த்தியது. சொந்த அரங்கில் களமிறங்கிய ஸ்லாங்கோ FC ஆட்டம் தொடங்கிய 19ஆம் நிமிடத்தில் அதன் முதல் கோலை ஷிகோ ஃப்ளோரெஸ் மொரைஸ் மூலம் பெற்றது. முற்பாதி ஆட்டம் நிறைவுற சில நிமிடங்களே எஞ்சியிருந்த நிலையில் உபசரணை அணியை 2-0 என முன்னணி வகிக்கச் செய்தார் ஃபைசால் ஹலீம். மொராயிஸ் தமது அணிக்கான மேலும் ஒரு கோலை 66ஆம் நிமிடத்தில் புகுத்தினார். காலிறுதியில் அவனி இமிகிரேஷன் FC அல்லது நெக்ரி சிம்பிலான் FC-யை சந்திக்கும். அவ்விரு அணிகளும் மோதும் மற்றொரு 2ஆம் சுற்று ஆட்டம் நாளை இரவு 9 மணிக்கு தொடங்கும். 2026 ஃபார்முலா 1 பருவத்திற்கான புதிய காரை அறிமுகம் செய்திருக்கிறது ஃபெராரி. அந்த புதிய காரின் வரவால் மீண்டும் வெற்றி கொடியை நாட்ட முடியும் என அவனி எதிர்பார்க்கிறது. 2008க்கு பிறகு ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக ஃபார்முலா 1 மகுடம் அந்த இத்தாலிய அணிக்கு எட்டாக்கணியாக உள்ளது. SF26 ரக புதிய காரின் அறிமுக நிகழ்ச்சிக்கு பின்னர் அது சோதனை ஓட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டது. உலக வெற்றியாளர் லூயிஸ் ஹாமில்டனும் சார்ல்ஸ் லெக்லர்க்கும் அந்த பந்தய காரை சோதித்து பார்த்தனர். இதற்கு முன்னர் மெர்சிடிஸ் அணியில் மிளர்ந்த ஹாமில்டன் கடந்த ஆண்டில்தான் ஃபெராரியில் இணைந்தார். ஆனால் அந்த இங்கிலாந்து வீரரால் எதிர்பார்த்த வெற்றியை தொட முடியவில்லை. திருக்குறள். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. மழை உரிய நேரத்தில் பெய்யாமல் போனால் பசி பட்டினி தலை வெறித்தாடும். அதேபோல் பசி பட்டினியை போக்கி தரணியை வளமாக்குவதும் மழையே என வான்புகழ் பாடுகிறார் வள்ளுவ பெருந்தகை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.